நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்னு போற குடும்பத்தில் வச்சு சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்கு. அவ்வளவுதான். நன்றி. யார் சொல்றது? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. விருப்பம் இல்லையா? கட்சியை விட்டு வெளியே போ என்று ராமதாஸ் கூற, அடுத்த நொடியே அன்புமணி கொடுத்த பதில்தான் இன்று அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்கு. போன் நம்பர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அப்பா மகன் இருவருக்கும் இடையே வெடித்த மோதல்தான் தமிழக அரசியல் களத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. 4 மாசம் வந்தான் கட்சியில. 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க. நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. நான் சொன்னேன், களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. இந்த மோதலுக்கு உண்மை காரணமே இந்த சம்பவம்தான். பாமக இளைஞரணி தலைவராக செயல்பட்டு வந்த தமிழ்குமரன் அண்மையில் தான் வகித்து வந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இது தொடர்பாக கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கு அவர் எழுதிய கடிதத்தில், பாமகவில் இளைஞரணி தலைவர் பொறுப்பை தாங்களே விரும்பி கொடுத்தீர்கள். சில பிரச்சனைகள் காரணமாக இந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பிறகு பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பு காலியாக இருந்து வந்தது. இந்நிலையில் விழுப்புரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தனது பேரன் முகுந்தனுக்கு இளைஞரணி பொறுப்பை வழங்குவதாக ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதில் விருப்பமில்லாதவர் கட்சியில் இருந்து வெளியேறலாம் என ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். முகுந்தன் தலைவர், நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். இதனால் ஆத்திரமடைந்த அன்புமணி, பாமகவை குடும்ப கட்சியாக மாற்ற முயற்சிக்கிறீர்களா என கேள்வி கேட்டது மட்டுமின்றி தனது அப்பா மகனுக்கு இளைஞரணி பதவி கொடுப்பதற்கு கடும் எதிர்ப்பும் தெரிவித்தார். மேலும் சென்னை பனையூரில் தனி அலுவலகம் ஒன்றை வைத்துள்ளேன், அங்கு வந்து தொண்டர்கள் என்னை சந்திக்கலாம் என மேடையில் பகிரங்கமாக தெரிவித்தார் அன்புமணி. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்கு. போன் நம்பர். இந்த சம்பவம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.